AR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 89. வெகு நேரம் சரண்யாவை அணைத்திருந்த சக்தி அவன் மனப்பதட்டம் குறையவும் கொஞ்சம் அவளிடம் இருந்து விலகியவன் அவளை பார்க்காமல் தலை குனிந்து கொண்டே அவள் கையை பிடித்து, வாங்க சரண்யா என்று கூறி திரும்பினான். சக்தி, ஒரு நிமிஷம். சரண்யா சொல்லவும் அப்படியே சிலை போல் நின்றான் சக்தி. கொஞ்சம் திரும்புங்க என்று சரண்யா கூறினாள். அவன் மெதுவாக சரண்யாபுரம் தலை குனிந்து கொண்டே திரும்பினான். அவன் முகத்தை தன் கையால் தூக்கி நிமிர்த்தி பார்த்தாள். முகம் முழுவதும் வேர்த்திருந்தது, கண்கள் கலங்கி இருந்தது. அவன் முகத்தில் இருந்த வியர்வையை தன் தாவணியால் துடைத்துக் கொண்டே, என்னாச்சு சக்தி, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கிறீங்க என்று கேட்டாள். இப்ப நம்ம சரண்யா கிட்ட தீனாவை பத்தி சொன்னா தேவையில்லாம பயப்படுவாங்க, அதனால தீனாவை பத்தி சரண்யா கிட்ட சொல்ல வேணாம் என்று சக்தி தன் மனதில் நினைத்து கொண்டு, ஒன்னும் இல்ல சரண்யா, உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சு, அதான் கொஞ்சம் பதட்டமாகிட்டேன் என்றான். ஏன் சக்தி, இது ஒரு சின்ன விஷயம் தானே? சின்ன விஷயம்தான். நீங்க நம்ம வீட்லயோ இல்ல உங்க வீட்லயோ இருந்திருந்தீங்கன்னா சின்ன விஷயம். ஆனா நீங்க எங்கேயுமே இல்லையே, அதான். அப்ப நீங்க என்னை அங்கெல்லாம் தேடினீங்களா? ஏன் சக்தி? அது என்று கூறி பேச்சை அத்துடன் நிறுத்தினான். காலையில அர்ஜுன் எனக்கு போன் பண்ணனால இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டீங்களா சக்தி? என்று தலையை அசைத்தவன், இப்போ உங்களுக்கு அர்ஜுன் வெறும் ஃப்ரெண்டு தானே எனக்கு தெரியும். நீங்க அர்ஜுன் கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க இதே பெஞ்ச்ல உட்காந்து அழுதிங்க. அர்ஜுன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இல்ல, நீங்க எப்படியாவது அர்ஜுனை மறந்துடணும்னு. அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் வேணான்னு சொன்னது உங்களால வேற ஒருத்தருக்கு உண்மையான மனைவியா நடந்துக்க முடியாதுன்னு உங்க மனசுல பயம் வந்துருச்சு. அது உங்க காதல் அர்ஜுனுக்கு தெரியாமையே போயிட்டதுனால கூட இருக்கலாம். இப்போ நீங்க அர்ஜுனை வெறும் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறீங்க என்றவனை விழி அகலாமல் பார்த்தாள் சரண்யா. அவளை பற்றி அவளுக்கே தெரியாத விஷயம் இவ்வளவு குறைந்த நாட்களில் சக்தி புரிந்து வைத்திருப்பது சரண்யாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பெரும் மூச்சு விட்டவன் லேசாக புன்னகைத்து விட்டு, சொல்ற அளவுக்கு விஷயம் இல்ல, இத நான் பாத்துக்கிறேன், அது என்னோட கடமை என்று கூறி சரண்யா கையை மறுபடியும் பிடித்தான். அப்புறம் ஏன் சக்தி அர்ஜுன் கல்யாணத்தை நிறுத்த ஆல் செட் பண்ணுனீங்க என்று சரண்யா கேட்கவும் அதிர்ந்த சக்தி அவள் புறம் திரும்பினான். சொல்லுங்க சக்தி என்று கேட்டாள். அது சரண்யா என்றவன் தன் கண்களை இருக்க மூடி திறந்து, அதை விடுங்க சரண்யா, மழை வர மாதிரி இருக்கு, நீங்களும் காலையிலும் சாப்பிடல, வாங்க முதல்ல கிளம்புவோம் என்றான். இல்ல சக்தி, அர்ஜுன் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அர்ஜுனை மறந்துடுவேன்னு தெரிஞ்சிருந்தோம், அப்புறம் எதுக்கு சக்தி அர்ஜுன் கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணுவீங்க? சரண்யா ப்ளீஸ், இந்த பேச்ச விடுங்க, அதான் நடக்கல இல்ல, அப்புறம் இத பத்தி பேசி என்ன யூஸ்? தன் நண்பனுக்கு சக்தி இப்படி செய்ததாலும் இல்லை, ஒருவேளை அன்று சக்தி நினைத்தபடி நடந்திருந்தால் சக்தி தன் வாழ்க்கையில் வந்திருக்கவே மாட்டான் என்று நினைத்ததாலும் என்னவோ சற்று கோபமாக, ஓ நடக்கலன்னு உங்களுக்கு வருத்தமா வர இருக்கா என்றாள். கோவப்படாதீங்க சரண்யா என்று சக்தி கூறவும் அவனை முறைத்துவிட்டு அங்கிருந்து வேகமா நடந்து பார்க்கிலிருந்து வெளியே சென்றாள். அவள் பின்னாடியே சென்ற சக்தி, சரண்யா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க என்றான். அவன் பேச்சை கேட்காமல் எதிரே வரும் ஆட்டோவை கை காட்டினாள். ஆட்டோ நிற்கவும் அவள் ஆட்டோவில் ஏறுவதற்கு முன்னேறி நடந்தாள். அதற்குள் சக்தி ஆட்டோவில் ஏறும் வழியை மறைத்தான். சக்தி ஆட்டோவில் தன்னை ஏற விடாமல் மறைக்கவும் அவனிடம் சரண்யா, சக்தி பிளீஸ் வழி விடுங்க. சரண்யா இருங்க, நான் போன் பண்ணி கார் வர சொல்றேன், நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகலாம். இல்ல சக்தி, நான் அம்மா வீட்டுக்கு போறேன். சரி 2 பேரும் போவோம். இல்ல சக்தி, நான் அம்மா வீட்டுல கொஞ்ச நாள் தங்கிட்டு வரேன். சரண்யா சொன்னா புரிஞ்சுக்கோங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். அதற்குள் அந்த ஆட்டோக்காரர், ஏமா வரீங்களா இல்லையா என்று கேட்டார். இதோ வரேனா என்றவள், சக்தி என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே மழை பெய்ய ஆரம்பித்தது. ஐயோ சரண்யா, மழை வந்துருச்சு என்று கூறிக்கொண்டே தன் ஒரு கையால் சரண்யாவை பிடித்து இழுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டே தன் மற்றொரு கையால் கோட்டை இழுத்து சரண்யா தலைக்கு மேல் கொண்டு போய் மழைத்துளி சரண்யா மேல் விழாமல் தடுத்தவன் வானத்தை பார்த்துவிட்டு, நீங்க முதல்ல ஆட்டோல ஏறுங்க சரண்யா, மழை பெருசா வருது என்று கூறி சரண்யாவை ஆட்டோ உட்புறம் தள்ளினான். இது நடக்க 1 நிமிடம் ஆனது. ஆனால் அந்த 1 நிமிடம் சரண்யா அவனையேதான் பார்த்து கொண்டிருந்தாள். அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் கண்கள் கலங்கியது. அப்படியே சக்தி நெஞ்சில் சாய்ந்து அவனை பிடித்து கொண்டு அழ வேண்டும் போல் இருந்தது.
மறுநொடியே அவன் அர்ஜுன் கல்யாணத்தை நிறுத்துவதற்காக செய்ததை நினைத்த சரண்யா கோபமாக ஆட்டோ உள்ளே சென்றாள். சக்தியும் ஆட்டோவில் ஏறினான். சரண்யா கோபத்தில் வெளிப்புறம் தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். சக்தி சரண்யாவை பார்த்தான். அவள் கோபத்தில் இருக்கிறாள் என்று தோன்ற அவன் அவளிடம் எதுவும் பேசவில்லை. ஆட்டோக்காரர் எங்க போகணும் என்று கேட்டார். சக்தி சரண்யா வீட்டு அட்ரஸ் கூறிவிட்டு சரண்யா பக்கம் திரும்பினான். சரண்யா சக்தியவே பார்த்து கொண்டிருந்தாள். இல்ல சரண்யா, நீங்க அம்மா வீட்டுல தங்கணும்னு சொன்னீங்களே, அதான். சரண்யா எதுவும் சொல்லாமல் மறுபடியும் எதிர்ப்புறம் திரும்பி கொண்டாள். ஏன் இவரு இவ்வளவு நல்லவரா இருக்காரு என்று நினைத்த சரண்யாவிற்கு அழுகையை அடக்க முடியவில்லை. சிறிது நேரத்தில் சரண்யா வீடு வந்தது. இருவரும் இறங்க சரண்யா வீட்டிற்குள் சென்றார்கள். சக்தி முன்ஹாலில் அமர்ந்திருந்தான். சரண்யா தன் அறைக்குள் சென்றாள். காவ்யா சக்தியிடம் ஒரு துண்டை வந்து கொடுத்து, மாமா தலை கொஞ்சம் ஈரமா இருக்கு, துவட்டிக்கோங்க என்றாள். கையில் துண்டை வாங்கிய சக்தி அதை எடுத்துக்கொண்டு சரண்யா அறைக்கு சென்றான். கட்டிலில் அமர்ந்திருந்த சரண்யாவிடம், சரண்யா இந்தாங்க தலைய தோட்டுங்க என்று துண்டை நீட்டினான். அவனை முறைத்த சரண்யா துண்டை வாங்கி கொண்டு எழுந்தவள் அவன் தலையை துவட்டி விட்டாள். சரண்யா, நான் நல்லாதான் இருக்கேன், நீங்க முதல்ல தலைய துவட்டுங்க. நான் எங்க நினைச்சேன், நீங்க தானே நினைச்சீங்க. அவன் பதில் ஏதும் பேசவில்லை. அதற்குள் கதவு தட்டும் சத்தம் கேட்டு இருவரும் திரும்பி பார்த்தார்கள். காவ்யா கையில் இருவருக்கும் சாப்பாட்டு ட்ரேயை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தாள். வா காவ்யா என்று சரண்யா கூப்பிடவும் புன்னகைத்துக் கொண்டு உள்ளே வந்த காவ்யா சாப்பாட்டை அங்கிருக்கும் மேஜையில் வைத்துவிட்டு, ஏதாவது வேணும்னா கேளுங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள். ஒரு தட்டையில் சாப்பாட்டை போட்டு சக்தி கையில் கொடுத்த சரண்யா அங்கிருந்து வெளியே செல்ல போனாள். அவள் கையை சட்டென்று சக்தி பிடித்து, எங்க போறீங்க சரண்யா? காலையிலயும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடாம போறீங்க, வாங்க வந்து சாப்பிடுங்க என்றான். எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க. சரண்யா முன் சென்ற சக்தி கொஞ்சம் சாப்பாட்டை அள்ளி அவள் வாயருகில் கொண்டு போனான். அவனை பார்த்த சரண்யா, எதுக்கு சக்தி அர்ஜுன் கல்யாணத்தை நிறுத்த ஆல் செட் பண்ணுனீங்க? இன்னும் அதை நீங்க விடலையா? ஐயோ சரண்யா, அதுதான் ஃபெயிலியர் ஆகிடுச்சே என்று கொஞ்சம் அமைதியாக கூறினான். நீங்க சொல்றது உண்மைதான், அந்த பிளான் ஃபெயிலியர் ஆகிடுச்சுதான். ஆனா இது நாளைக்கு அர்ஜுனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அர்ஜுன் உங்களை பத்தி என்ன நினைப்பா? அர்ஜுன் என்ன வேணுமோ நினைக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அப்ப நீங்க செஞ்சது சரின்னு சொல்றீங்க? தப்புதான் சரண்யா என்றவன் தன் ஒரு கையில் சாப்பாட்டு தட்டையை பிடித்து கொண்டு மற்றொரு கையால் சரண்யா கையை பிடித்து, வாங்க வந்து முதல்ல உட்காருங்க என்று கட்டிலில் அவளை அமர வைத்தவன் சரண்யா பக்கத்தில் அமர்ந்து சரண்யா முகத்தை பார்த்து கொண்டே, தப்புதான், ஆனா அதுக்காக நான் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க போறதில்ல. ஏன்னா எனக்கு அது தப்புன்னு தோணல. எப்படி சக்தி தப்பு உங்களுக்கு தப்புன்னு தோணல? ஏன்னா நான் அதை உங்களுக்காக செஞ்சேன். எனக்காக செஞ்சா தப்பு சரியாகிடுமா? அப்படி எதுக்கு எனக்காக நீங்க செய்யணும்? அதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஏன்னா நான் உங்களை லவ் பண்றேன் சரண்யா. எவ்ரிதிங் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார். சோ காதலுக்காக நான் செஞ்சது தப்பு கிடையாது என்றவன் மறுபடியும் சாப்பாட்டை அவள் வாய் அருகே கொண்டு சென்றான். அவனையே பார்த்து கொண்டு சாப்பாட்டை வாங்கி கொண்டாள். கொஞ்சம் சாப்பாட்டை அள்ளி அவன் வாய் அருகில் கொண்டு சென்றாள். அவன் அவளை ஒரு நொடி பார்த்தான். சக்திக்குள் பரவிய சந்தோஷத்தை சொல்ல முடியாது. வாங்கிக்கோங்க, நீங்களும் காலையிலிருந்து சாப்பிடாம இருக்கீங்க என்றாள். லேசாக புன்னகைத்த சக்தி வாங்கி கொண்டான். ஏதாவது வேணுமா என்று கேட்க வந்த காவ்யா இருவரும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி சாப்பாட்டை ஊட்டி விடுவதை பார்த்துவிட்டு, கார்த்திக் அக்காவுக்கு நல்லதுதான் பண்ணிருக்காரு, நான் தான் கார்த்திக தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? அக்கா சக்தி மாமா கூட சந்தோஷமா தான் இருக்காங்க என்று நினைத்து கொண்டு அங்கிருந்து சென்றாள். சிறிது நேரம் கழித்து சக்திக்கு ஆபீஸில் இருந்து போன் வர சக்தி ஆபீஸுக்கு கிளம்பி சென்றான். சரண்யா தனக்கு ஒரு துணி எடுக்க தன் அறையில் உள்ள தன் கபோர்டை திறந்தாள். அப்போதுதான் அதில் அர்ஜுனுக்காக வாங்கிய கிஃப்டை பார்த்தாள். இப்போது அவளுக்கு அந்த பொருட்கள் மேல் எந்த உணர்வும் இல்லை. அது அனைத்தையும் எடுத்து ஒரு பெரிய கவரில் போட்டு அதை குப்பை தொட்டியில் போட்டாள். மாலை நேரம் வெளியே காற்று நன்கு வீசிக் கொண்டிருந்தது. தன் வீட்டிலிருந்து வெளியே சென்றாள் சரண்யா. அதிவேகமாக வீசும் காற்று கூட அவளுக்கு தெரியவில்லை. மழை மேகம் சூழ்ந்திருந்தது. வெளியே கொஞ்சம் இருளாகவே இருந்தது. யார் இந்த சக்தி? எதுக்காக எனக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும்? எங்க வீட்டுல என் மேல வச்சிருக்கிற அன்பை விட எதுக்கு அதிகமா என் மேல அன்பு வைக்கணும்? அதுவும் என்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. எனக்கும் சக்திக்கும் இடையில என்ன? ஏன்
என் மனசு நாளுக்கு நாள் சக்தி பக்கம் சாயுது. நான் சக்தி கிட்ட உணர்ற உணர்வை இதுவரை வர யார்கிட்டயும் உணர்ந்தது இல்லையே. ஒருவேளை இதுதான் உண்மையான காதலா என்று அதையே நினைத்து கொண்டு அதிவேகமாக வீசும் காற்று கூட தெரியாமல் யோசித்துக் கொண்டு சென்று கொண்டிருந்தாள். திடீரென்று மழை பொழிய திடுக்கிட்டு நின்றாள். அவளை சுற்றி ஒரு முறை பார்த்தாள். அவள் மேல் ஒரு துளி நீர் கூட படவில்லை. கொஞ்சம் தலையை தூக்கி பார்த்தாள். அவள் தலைக்கு மேல் குடை பிடிக்கப்பட்டிருந்தது. சரண்யாவிற்கு தனக்கு அடிக்கடி வரும் கனவு நினைவுக்கு வந்தது. அவளின் இதய துடிப்பு அதிகமானது. அப்படின்னா என்று ஒரு நொடி அதிர்ந்தவள் சட்டென்று திரும்பி பார்த்தாள். அந்த கொட்டும் மழையில் தான் நனைந்து கொண்டு அவளுக்கு குடை பிடித்து நின்று கொண்டிருந்தான் அவன். கொஞ்சம் இருட்டில் அவன் முகம் தெரியவில்லை. கூர்மையாக பார்த்தாள். அப்போது சரியாக மின்வெட்ட அந்த மின்னல் ஒளியில் அவன் முகம் தெளிவாக தெரிந்தது. அவனை பார்க்கவும் அவள் விழி விரிந்தது. அவள் உதடு தானாகவே அவன் பெயரை உச்சரித்தது. சக்தி. இவ்வளவு நாள் தன் கனவில் வந்தது அர்ஜுன் என்று நம்பியிருந்தாள். அர்ஜுனுக்கு திருமணமானதிலிருந்து அது வெறும் கனவுதான் என்று நினைத்து அதை விட்டுவிட்டாள். ஆனால் அது தன் வாழ்க்கையில் இன்றைய நிஜம்தான். பல வருடங்களாக தன் கனவில் வந்தவன் சக்தி என்று தெரியவும் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரியாமல் அப்படியே மயங்கி சக்தி நெஞ்சிலே விழுந்தாள் சரண்யா. இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே AR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.